ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் மீது என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணீரை விட்டுவிடுமாம். அதுபோல கல்வி என்பது கரையில்லாதது. அதை கற்கின்ற நாளோ மிக குறைவு. அதிலே தெளிவான நூல்களை மட்டும் கற்று அறிவதுதான் அறிவாளர்களுடைய சிறப்பு. அதுபோல தமிழகத்தின் விரைவான முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் இருந்தாலும் நமது நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களை, நடுத்தர மக்களை பாதிக்காத அளவிலே தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கின்ற முறையில் மக்களுடைய அன்றாட தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு காவல்துறைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியிருப்பதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதிநிலை அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை என்பது 56% இருப்பதாக தெரிகிறது. வருவாய் பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறையில் 35 விழுக்காடுகளுக்கு மேல் அதிகரித்தால் அது நடைமுறைக்கு உகந்த அறிவார்ந்த செயலாக இருக்க முடியாது என்றும் நிதியமைச்சர் தெரிவிக்கிறார். அதற்கான விளக்கத்தை தங்கள் வாயிலாக பெற விரும்புகிறேன். அடுத்து, இங்கு அரசினுடைய நிதிநிலையை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக சில வரிகளை இந்த அரசு விதித்திருக்கிறது. அந்த வரிகளிலே சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக புதிய மின்கட்டண உயர்வோடு மின்சார வரியையும் போட்டிருப்பது சிறு தொழில்களை வெகுவாக பாதிக்கும். மேலும் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் உபயோகிக்கின்ற மின்சாரத்திற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் திட்ட செலவுகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டுகளுக்கான திட்ட மதிப்பீடாக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க அம்சம்தான். ஆனால் அதிலே உலக வங்கியிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற நிதி உதவியையும் சேர்த்து கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது வராமல் போகுமானால் நிலைமை மாறிவிடும் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த அம்சங்களை கருத்தில் கொண்டு அரசினுடைய செலவுகளை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் பரிந்துரைகளை கடுமையாக செயல்படுத்தாவிட்டால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகின்ற பொதுவான நல்ல பல அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதியமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டப்பணிகள் எல்லாவித தவறுகளுக்கும் இடமளிக்காமல் மக்களுக்கு
சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி. ஸ்டாப்.